இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரிக்கெட் T20 ஃபைனல் தான் பார்க்க போகிறோம். இந்தியா vs சவுத் ஆஃப்ரிக்கா. ஓகே, ஃபஸ்ட்டு டாஸ் டைம் முடிச்சிடலாம். டாஸ்க் போட்டிருக்காங்க. இங்கே வந்து காட்டு. டைல் வந்திருக்கு, டைல் வந்திருக்கு பாருங்கள். கேளுங்க, பேட்டிங்கா பவுலிங்கா? சூஸ் டு பேட் அண்ட் சூஸ் டு பேட் வெரி குட் அண்ட் வெரி. வாங்க நம்ம ப்ரேயர் பண்ணுறோம். ப்ரேயர் கைஸ். கப்பு பாருங்க, கப் தோனி ஒன்று கப். ஜனகண ஓகே, ஸ்டார்ட் பண்ணா. जनगण मन अधिनायक भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड़ उत्कल गंगा तब शुभ नामे जो है तब शुभ आशीष माहे नाने जल से शरारा पंजाब जनगण मंगल नायक जय है भारत भाग्य विधाता जय है जय है जय 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 है. Yes, Lord. Yes, Lord. பேட்டிங்கா? கைஸ், 2 ஓவர் மேட்ச். கப் பாருங்க, தரமாக நிற்குது கப்பு. தோனி வாங்கின கப்பு. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாமா? பேசிக்கிறாங்க பாருங்க, பேசிக்கிறாங்க. ஸ்லோவாக போடணும்னு அவங்க இஷ்டம். எவ்வளோ ஸ்பீடாக வேணாலும் போடணும். நான் பார்த்து நீ தள்ளி தள்ளி பேட் அடிக்கணும். அடிக்க முடியாது. நான் வந்து அப்படியே பாட்டு பாடுறேன். அலப்பற கலப்புறம் ஒரு அப்பாருடா தலைவர் நடந்த சூப்பர் ஸ்டாருடா. நான் ரெடி தான் வரவா அண்ணன், நான் இறங்கி வரவா தொலைகட்டுக்க சிங்கத்தை. ஸ்டார்ட். 10 9 8 7 6 5 4 3 2 1 ஸ்டார்ட் மேட்ச். இப்போ ட்ரையல்ஸ். முதல் பால் விக்கெட். அவுட்லாம் சொல்லக்கூடாதுப்பா. இப்படி ஃபாஸ்ட்னு சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் பால். டேய், யார் அடிக்கிறாங்களோ அவங்க தான். நோ பால் நோ பால். நோ பால் போயிருக்கு. 2 ஓவர் மேட்ச் தான். நோ பால் இல்லை. சரி விடு விடு. 1 ball 5 runs. நண்டே ஆமா, நோ பால். நான் பால் தர மாட்டேன். போடு செகண்ட். நான் பால் தர மாட்டேன். செகண்ட் பால் போடு. ரெண்டாவது பால் அவுட். 1 wicket. போடு தேர்ட் பால். இந்த மூணாவது ஆயிட்டானா. 1 ball ஒரு ரன் விக்கெட். காட்டா. இப்போ இந்தியாவில் வந்து விராட் கோலி வந்திருக்காரு. விராட் கோலி
அவுட் ஆஃப் ஸ்டேடியம். பால் எங்கப்பா? அங்கே இருக்கு. எங்கப்பா இருக்கு பாலு? 12 எடுத்துருக்கேன் 3 பாலுக்கு. ஏய் 10 ரன் தரும். ஆமாம் 15 ரன் 3 பால். பாருங்க எல்லாத்தையும் அங்கே ஆடி பாரு. கேமராமேன் வந்து அங்கே நின்றுக்கணும். பால் எங்கப்பா இருக்கு பால்? இதோ அங்கே இருக்கே. அங்கே கைஸ் நாங்கள் இந்த வெயிலுக்காக உங்களுக்கு எடுத்து போடுறோம். இது அப்லோட் பண்ணுறதுக்கே ஒரு நாள் ஆயிடும். ஒரு நாள் சாப்பிடாம இருப்போம். அப்படிலாம் பண்ணுறீங்களான்னு கேட்குறீங்க. ஆமாம் அப்படி தான் பண்ணுவோம். அவங்ககிட்ட கொடு. வந்துச்சு. ஒரு வாட்டி நம்மளும் பேட் போடுற அவ்வளோ பேர் கதை போடுறோம். அது எப்படி விக்கெட் ஆச்சுன்னா இப்போ இங்கேருந்து போடுறாரு. இங்கே பிச்சு குட்டி கூட நீர் ஏற்றுறோம். சரி காலை சரி கொடுங்க 16. ஆமாம் கிரிக்கெட்ல கூட தான் இப்படி வந்து போடுவாங்க. ஆமாம் அது லைனை மிதிச்சுட்டு இப்படி வந்து போடுவாங்க. ஒயிட் பால் ஒயிட் கிரிக்கெட் பால்ல லென்த்தாக மாட்டேங்குது. பிச்சாக மாட்டேங்குது. பிச்சை ஒழுங்காகவே ரெடி பண்ணல. ஃபஸ்ட்டு ஏதோ மேட்ச்சில் அவசரமாக ரெடி பண்ணிட்டோம். எப்படி இங்கேருந்து 6 இருக்கு? அவுட். 2 விக்கெட்ஸ். ஃப்ரீ ஹிட்ல அவுட். ஆனால் அவுட்டு கிடையாது. அப்போ நீ தான் சொன்ன. நான் இப்போ சொன்னேன். போடு 5வது பால். இல்லடா ஏய் அங்க போனாலும் உனக்கும் போடுறேன். 20 நான் தரேன்டி. நான் போறல. நான் வரல. நீ இது அங்க போனாலும் போறே. நான் நீனும் வச்சிட்டு போறே. சரி 18. ஏய் வந்து போடு அவனுக்கு. நான் தர முடியாதுப்பா. இந்த பணம் தான் போறு. சரி 18 தான் போ. இந்த வெயிலுக்கு நாங்க எதுவும் எடுத்துறாது. நோ பால். ஏய் அவுட்டுப்பா. நீ வரவே இல்லை. இங்கே இருக்கும் போது செக் பண்ணலாம். பால் இப்படி இருக்கு. இரு பேட்டர் இங்கே வருது. லைனில் நிற்கிது பேட்டர். நீ வரவே இல்லைடா. பெரிய மேட்சோட அதெல்லாம் முடியாது. வராங்க உனக்கு. 19 2 விக்கெட். விக்கெட். பும்ரா கடுப்பா ரபாடா கடுப்பாகிறாரு. இதுக்கப்புறம் டிஎன்பிஎல் வந்துடும் உங்களுக்கு. இப்போ ரபாடா சமூகமாகிறாரு. ரபாடா இல்லை அவுட்டு. வந்துட்டேன்டா டே. அவுட். எட்டா பால். டேய் லேட் ரன். அவுட். பேட் கொடுத்துருங்க. அவுட். நீ எனக்கு 8 பால் தானே போட்ட. சரி கொடுத்துறேன் அவங்ககிட்ட. பேட்டு கொடுத்துறேன். டேய் உனக்கு வேணா 8 பால் தானே போடுவான். 28 பெல்ல 5 விக்கெட் ஆகும். 4 34 போயிருக்கு. ரபாடா
கேட்ச்ரா. அவுட் அவுட் அவுட். சரிடா இப்படி 38. அப்போ அவன் ரீச் ஆகுனா நான் நாட் அவுட் தான் கொடுப்பேன். போடு 11வது பால். டேய் கட் பண்ணுறேன். 16வது பால் போடு. 16வது பால். மாட்டிட்டேன். கப்பு பாருங்க, கப்பு ஜொலிக்குது. இந்த கப்பை வாங்க போகிறது அந்த இந்தியா 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 230 எடுக்கணும் அவங்க. வந்துட்டானா பாரு. டை இரு இல்லை நானே ஒத்தாலாம் இது பண்ணுது. இவங்க எவனுமே வரல ஹெல்ப்புக்கு. ஃபஸ்ட்டு கொஞ்சமாச்சு பிச்சு ரெடி பண்ணணும்ட்டு பண்ணேன். உங்களுக்கு மக்களுக்காக நாங்கள் வீடியோ எடுத்து போடுறோம். அப்போ ஒரு லைக் கூட வர மாட்டேங்குது. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுல. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. அப்போ தான் நாங்களும் ஹாப்பியாக இருப்போம், நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க. இந்தியா பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சவுத் ஆஃப்ரிக்கா பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் யாருக்கெல்லாம் எந்தெந்த டீம் பிடிக்குமோ அவங்களாம் கமெண்ட் செக்ஷனில் அனுப்பி விடுங்க. வேறு என்ன வீடியோலாம் எடுங்க. உங்களுக்கு 2 டீமும் பிடிக்குன்னா ப்ளூ ஆட்டை தெரிக்க விடுங்க. ப்ளூ அண்ட் எல்லோ ஆட்டை தெரிக்க விடுங்க. பால் நசிங்கிச்சா எங்கடா? 48. நான் லாபால் அஞ்சிச்சு பால் அடிச்ச அடி அப்படி. ரெஸ்ட் டைம்டா. உக்கார் ரெஸ்ட். டேய் உனக்கு ஓவர் முடிஞ்சிச்சுன்னா 1 மணி நேரம் கழிச்சு தான் இவனுக்கு பால் போடணும். 1 நிமிஷம்லாம் கழிச்சுலாம் பால் போடக்கூடாது. இது சின்ன குழந்தைகள் நடக்கிறதுக்கு தான். 7லேருந்து 10 வரையும் தான். 7லேருந்து 20 வரையும் நாங்கள் ஃப்ரீயாக சொல்லி கொடுப்போம். மேட்ச்சில் வந்து நாங்கள் 100 ரூபா கேட்போம். யாரெல்லாம் நல்லா இருக்காங்களோ அவங்கெல்லாம் மேட்ச் கொடுத்துக்குவோம். இதே கிரவுண்டில் தான் ஏற்கனவே நாங்கள் கூட்டு போயிருக்கோம். ஆனால் டெல்லியில் தான் அந்த மேட்ச் நடந்துச்சு. டெல்லியில் போய் கஷ்டப்பட்டோம். எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னுட்டாங்களா? நல்லா கேமரா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும். கேமரா தான் எடுத்துகிட்டு போனோம். வர வழியில் வேறு கேமரா வந்துச்சு. அதனால என் ஃப்ரெண்டு ஒரு கேமரா எடுத்துனாங்க. சரி பால் போடுங்க. லாஸ்ட் பால்ரா 49 48. கப்பு கீழே வந்து ஒரு 4 அடிச்சா கூட என்ன பண்ண மாட்டேன். பா ரீச் ரெஸ்ட். லா பாலுக்கு 51 ஆச்சுடா மைக்க போட்டான். தண்ணி மட்டும் 52 டார்கெட். தண்ணி மட்டும் இங்கே பாருங்க பால். சிட்டியில் வச்சு உங்களுக்கு பால் காட்டுறேன். பேட்டிங் ஆடு. இங்கே பாருங்க பால் சிட்டியில் வச்சு காட்டுறதுக்கு உங்களுக்கு தெரியும். டேய் பேட்டிங் ஆடுறா என்ன? பேட்டிங் ஆடு ஏஞ்சி. பாலே நோ பால் போட்டேன். இவருதான் பயப்படுங்க. 6 நோ பால் போட்டிருக்காங்க. 6 நோ பால். எல்லாமே தான் நோ பாலு.
நல்லா லாஸ்ட் பாலே விக்கெட் பண்ணுறவன கிங்கு என்கிட்டலாம் வந்து பேசக்கூடாது. ஏய் இருங்க, ஒழுங்க இந்த கோடை ஒழுங்க வச்சுக்கலாம். இந்தியாவிலேருந்து யாருன்னா ஹர்ஷ்தீப் சிங் வந்திருக்காரு. ட்ரையல்ஸ் தட்டி விட்டுருக்காரு. இப்போ ரபாடா வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு பேட்டிங் யாரா வந்திருக்கா? சால்ட் வந்திருக்காரு. எத்தனை வாட்டி அவுட் ஆனா? 5ஆ? நீ அப்போ கூட 6 வாட்டி அவுட் ஆனீங்க. 5 தான் அவுட் ஆகுங்க. ஃபர்ஸ்ட் பால் ஹர்ஷ்தீப்போட ஃபர்ஸ்ட் பால். முதல் பால் விக்கெட். கோல்டன் டக்கே. சேர்ரா ரபாடா வந்திருக்காரு. இரு ரபாடா இப்போ வராரு. நம்ம தான் பேட்டிங் இறங்கியிருக்கோம். ரபாடா இரு பேர் ஹாரூன் ரபாடா. ஒரு நிஜமான பேர் பார்த்தீங்கன்னா ஹாரூன் தான். நாங்கள் தான் சும்மா ரபாடான்னு வச்சு விட்ருவோம். சால்ட்டு அவுட் ஆகி போயிருக்காரு. அவுட்டு 2 பால் 2 விக்கெட்ஸ். வேற ஏதாச்சும் வாங்க. எங்க அப்பா போச்சு. இங்கே பாருங்க. குவிண்டன் டி காக். இங்கே பாருங்க யார் வந்திருக்கான்னு தெரில. குவிண்டன் டி காக் வந்திருக்காரு. இப்போ பால்லாம் பறக்க போதா இல்லை அவுட் ஆக போதான்னு பார்க்கலாம். இல்லை கையில் வந்து இட்டி வந்து லாக் ஆகுதான்னு பார்க்கலாம். விக்கெட்டு 3 பால் 1 ரன் 2 விக்கெட். எதுக்கு இப்போ 2வது ரன் நாங்கள் ஓடனா தெரிலையே. அவுட் ஆகும்போது காலு ரீசன்டா 4 பால் 2 ரன் 2 விக்கெட். இந்த ரன் எடுக்க யாருமே இல்லையான்னு கேட்பீங்க. அடுத்த T20 நாங்களும் வச்சுருவோம் ரன். 4 2 4 அடிச்சிருக்காரு. 5 பால் 8 ரன். 5 பால் 6 ரன் 2 விக்கெட். ஹர்ஷ்தீப்போட லாஸ்ட் பால். ஹர்ஷ்தீப் சிங்கோட லாஸ்ட் பால் விக்கெட்டான்னு பார்க்கலாம். விக்கெட் இல்லை. அவுட் இல்லை. இப்போ வாங்க போங்க. யார் வந்திருக்கான்னு தெரியலை. டி காக் வந்திருக்காரு. டி காக் தான் அவுட் ஆயிட்டாரு. அது டி காக், இது டி காக். ஒரு ஜெர்சி நம்பர் வந்திருக்காரு. கிளாசன் இப்போ 6 4 தரல, அவுட் ஆகிறான். கேட்சுக்கு வந்து விடுமான் வந்திருக்காரு. டேய் உனக்கு ஓவர் முடிஞ்சிச்சு தானே? ரெஸ்ட். ஆமால ஒரு உட்காந்துக்கோங்க. ஆஃப். இப்போ வந்து யார் வந்திருக்கானா? ஹர்திக் பாண்டியா. உனக்கு ஒரு ஓவர் முடிஞ்சிச்சுல. லாஸ்ட்டில் ஹர்திக் பாண்டியா தானே வந்தான். பும்ரா. தண்ணி வேணும், சோறு வேணும். என் பால் எடுறான். டீ காக் கிளாசன். இப்பதான் டி காக் இது அவுட் ஆனாதான் கிளாசன். டீ காக்கு 6 4 ஸ்பீடு. ஏய் ஒரு பால். இப்ப கிளாசன் வந்திருக்காரு.
இன்னும் ஒரு விக்கெட் ஆனால் நீ காலி. இப்படி காட்டிட்டு வாங்க. சரி அதான் அவுட் சைட் போட்டேன். போட சொல்றா. சரி போடு போடு, என்ன பண்றது? இன்னும் எத்தனை ரன் எடுக்கணும்? ஒரு ஓவருக்கு இன்னும் எத்தனை ரன்னு? 6 பாலுக்கு 14, 16, 26, 36, 46. அன்னிக்கிட்டு இருக்கார். 42 ரன் எடுக்கணும். 42 ரன் எடுக்குமா ஒரு ஓவருக்கு? எப்படிப்பா எடுக்க முடியும்? நோ பால் போட்டா எப்படி? ஆமா ட்ரீட் எல்லாம் வரல. பால் பால் காத்து வெயிட் பண்ணி, காத்து முடிஞ்சிட்டோம். காசுடா. இதே ஸ்டம்பராக இருந்தால் தூக்கி வைக்கலாம் எங்கேயோ. டேய் கிளாசன் நான் உள்ளதான் இருக்கேன். அவன் உள்ளே தான் இருக்கான். போ. இது ஜம்பிங் அவுட் கோல். ஏய் விக்கெட். முடிஞ்சு. இப்போ இங்கே பாருங்க, ஹர்திக் பாண்டியாவில் ஜெயிச்சிருக்கு. ஹர்திக் பாண்டியாவில் இங்கே பாருங்க அழுகிறாரு. விடுங்க விடுங்க, கிளாசன் அழுகாதீங்க அழுகாதீங்க அழுகாதீங்க. கேமரா வச்சிரும் ஓடு. ஜெயிச்சதுல அழுகிறார் ஹர்திக் பாண்டியா. ரோஹித் சர்மா ரொம்ப தேம்பி அழுகிறாரு. பால் இருப்பா. ஸ்டம்பர் பால். இங்க பாருங்க, சரி கப்பு கொடுக்க போறோம். வாங்க, இன்னும் கப்பு கொடுக்க டைம் இருக்கு. ஸ்டேஜ் ரெடி பண்றாங்க. ஏன்சரிப்பா, கப்பு கொடுக்க போறோம். ஏன்சரி ஃபஸ்ட்டு நீ ஸ்டேஜில் ஏறி நில்லு. அவுட் ஆனவங்க அங்க நிக்க சொல்றாங்க. நில்லு. அவுட் ஆனவங்க அங்க நிக்க சொல்றாங்க. வின் ஆனவங்க அங்க நில்லுங்க. ஃபர்ஸ்ட் வின் ஆனவங்கன்னா ஏறணும். ஏறுப்பா, நாங்கள் கப்பு கொடுங்க. நாங்கள் தான் கப்பு கொடுக்கணும். நானும் ஏறுறேன். ஏறு ஃபஸ்ட்டு. கப்பை இங்க வையா. ம், இங்க வை. ஏன் வெயி சொல்றேன். ஒழுங்கா நிற்க. அங்கே பாருங்க, தோத்தவங்க ஸ்டேடியமில் நிற்கிறாங்க. வின்னானவங்களுக்கு அந்த சைக்கிள் தர போகிறோம். ஓகே, சைக்கிள் கொடுத்துருங்க. வாங்க வாங்கப்பா, தரோம். வண்டி தரோம். அவருக்கே கொடுங்க. வா இல்லை, சும்மா ப்ராங்க்கு தான். வா, வண்டி தரோம். தாடா வண்டி. ஏய், கொஞ்சம் திரும்பி பாரு என்ன வண்டின்ட்டு. கேப்டனே அழுகிறதுக்காக R15 வாங்கி கொடுத்துருக்கேன். பாருங்க அழுகை. தம்பி, இங்கெல்லாம் ஓட்டக்கூடாதுப்பா. இந்த இடம் தேஞ்சிரும்பா, ஓட்டாது. இந்த இடத்துல ஓட்டாதா?
பிரேக் பிடிக்காதாவா? டேய் இந்த இடத்துல ஓட்டாதடா. ஓட்டல ஓரமா நிற்கிறேன். சரி வாங்க முடிச்சிடலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கமெண்ட்டில் என்னென்னலாம் யார் யாருக்கு எந்த டீம் பிடிக்குமோ அவங்கள லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் ஏதாவது டாஸ்க் இருந்துச்சுன்னா ஏதாச்சும் விளாட்ணுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. பாய்.